ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிமார்ட் போகலாமா? நான் ஆடி 18க்கு தாங்க டிமார்ட் போயிருந்தேன். ஸோ ஆவரேஜாக தான் இருந்தது கூட்டம், ரொம்ப கூட்டம்லாம் இல்லை. ஸோ எனக்கு கொஞ்சம் கிராசரிஸ், கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும்னு போயிருந்தேன். இந்த டிமார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் கிராசரிஸ், ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ட்ரெஸ் கலெக்ஷன், செகண்ட் ஃப்ளோரில் தான் வந்து கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ கிராசரிஸில் போகும்போது எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டேன். ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே போகும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்பர்லா கூடவே வந்து பேபிஸ்க்கு தேவையான கேட்ச் கிளிப்பர்ஸ், ஹேர் பேண்ட்ஸ், அப்புறம் நமக்கு தேவையான கேட்ச் கிளிப்ஸஸ்லாம் இருக்கும். நிறைய இருக்கும் பேபிஸ்க்கு நமக்குன்னு சொல்லிட்டு நிறைய தனித்தனியாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப கம்மி ப்ரைஸில் தாங்க இருக்கும். எல்லாமே 39லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். 39, 49, 59 ரேஞ்சில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கிச்சன் ஐட்டம்ஸ் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இருக்கும் இல்லையா, 6 பீஸ் வந்து 99 ரூபா, 4 பீஸ் 99 ரூபான்னு இருந்துச்சு. ஹாட் பாக்ஸ் எல்லாம் வந்து 99 ரூபா ரேஞ்ச்லேயே நிறைய வச்சுருந்தாங்க. இந்த தடவை வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. நிறைய ஆஃபரில் இருந்ததுங்க. நம்ம எப்போயுமே பிளாஸ்டிக் பாக்ஸஸ் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டப்பர்வேர் வாங்கி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டப்பர்வேர் பாக்ஸ்லாம் பாருங்கள், 160, 150 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. பெரிய சைஸ்லாம் வந்து 300 ரேஞ்சில் இருக்குது. உண்மையாலுமே ரொம்ப வருஷத்துக்கு நமக்கு வந்து யூஸாக இருக்குங்க. ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின டப்பர்வேர் இப்போ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மாவுலாம் அரைச்சி வச்சா சூப்பராக இருக்கும். நல்லா வந்து எப்படி சொல்கிறது, நல்லா ஹெவியாக இருக்குங்க. ஸோ பிளாஸ்டிக்கு பதிலாக இந்த மாதிரி டப்பர்வேர் கம்மி ப்ரைஸில் தான் இருக்கும். ஸோ வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டீ, காஃபி, சுகர்னு போட்டு வைப்போம்ல, அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் 3மே சேர்த்து 200 ரேஞ்சில் இருந்தது. குட்டி குட்டியாக பாக்ஸஸ்லாம் இருக்கும். அதெல்லாமே 99 ரேஞ்சில் இருக்குங்க. நிறைய மசாலா போட்டு வைக்கிற மாதிரி பாக்ஸஸ் எல்லாமே 6 பீஸ் 99 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா செட்டாக 5 பவுல் வந்துருமாட்டிருக்கு. லிட்டோட 150 ரூபா. உண்மையாலுமே ஹெவி குவாலிட்டியில் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் பாக்ஸஸும் இருக்குது. இதுலேயும் 5 பீஸ் இருக்குங்க. இந்த பக்கெட் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 999 ரேஞ்ச் வருது. அதே மாதிரி வந்து 1300, 1000 ருபீஸ், ஏன் 500 ருபீஸ்லேருந்தே இருக்குங்க. 500, 300 ருபீஸ்லேருந்தே சைஸ் வேரியேஷனில் இருக்குது. சின்ன சைஸ் எடுத்தால் 300 ரூபா, பெரிய சைஸ் எடுத்தால் 500 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. அதே மாதிரி வந்து வாட்டர் பாட்டில் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குங்க. 139லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 190 வாட்டர் பாட்டில் ஜஸ்ட் 139க்கு தான் இருக்குது. வாட்டர் பாட்டில் கலெக்ஷன்ஸ் இன்னும் நிறைய இருக்குது. வாங்க காமிக்கிறேன் ஒன்றொன்னா. 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நான் டிமார்ட் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ அப்போயே ஆடி ஆஃபர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இந்த பிஜியானோட ஏர் ஃப்ரையர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 8000, ஆனால் வந்து 2800க்கு தராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையாலுமே இன்னுமே அந்த கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஏர் ஃப்ரையர்லாம் வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸில் இருக்குங்க. நீங்கள் 2800க்கு கண்டிப்பாக வாங்கலாம். ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது. 8000 மதிப்புள்ளது 2900 தான் தராங்க. அதே மாதிரி கட்டில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1500 இருக்கா, ஜஸ்ட்டு 500 ருபீஸ்க்கு தான் தராங்க. 2530 ரூபா இருக்கிற ட்ரைப்ளை கடாய் வந்து ஜஸ்ட் 750 ரூபா தான். அதே மாதிரி பட்டர்ஃப்ளை கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா, 4700 ரூபாய்க்கு தராங்க. ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் தான் இருக்குது. 50 to 60% ஆஃபரில் தாங்க இருக்குது. தோசை தவாலேருந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த தடவை பட்டர்ஃப்ளை குக்கர்ஸ்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. சின்ன 1 லிட்டர் குக்கர்ஸ்லாம் அழகாக இருக்குங்க. நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள். பட்டர்ஃப்ளை குக்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1500 வருது. நமக்கு ஆஃபரில் வந்து 800, 900 ரேஞ்சில் தான் வருது. ஆடி ஆஃபருக்கு பாருங்கள், குக்கர்லாம் சேலுக்கு போட்டிருக்காங்க. 3195 ரூபா குக்கர் ஜஸ்ட்டு 2000 ரூபா தான். அதுவும் 3 குக்கர் இருக்கும் இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து அலுமினியம், இண்டோலியம் இந்த மாதிரி குக்கர் மாற்றி மாற்றி இருக்குங்க. அதே மாதிரி பீஜான், பட்டர்ஃப்ளை, சூர்யா இந்த மாதிரி நிறைய கம்பெனி குக்கர் இருக்குது. மாஸ்டர் ஷெஃப் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது அப்படியே காம்போவாக 2000 ரூபாய்க்கு தராங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய குக்கர் செக்ஷன் தனியாக இருக்கும். இன்னும் போக போக இன்னும் நிறைய செக்ஷன் இருக்குது. நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா வீடியோவில் காமிக்கிறேன். அதே மாதிரி தோசை பேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 200 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். நமக்கு எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ்ட் அயன் நல்லாயிருக்கும். ஒரு தடவை வாங்கினா திரும்பி வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதனால் நம்ம வாங்கும்போது கேஸ்ட் அயன் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி வச்சுக்கலாம். அது போக வந்து நான்ஸ்டிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ்டர் செஃப், வண்டர் செஃப் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. தோசை தவா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து இட்டாலியன் அலுமினியமா சம்திங் என்னமோ கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த குட்டியாக பால் காய்ச்சிற பவுல் இதெல்லாம் வந்து 199 தான். அதே மாதிரி குட்டி குட்டியாக தாளிப்பு கடாய் இதெல்லாமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் வெறும் 99 ரூபாயிலேருந்தே ஆரம்பிக்குது. தாளிப்பு சின்னதாக தாளிப்போம் இல்லையா, இந்த சின்ன தாளிப்பு கடாய் வந்து பார்த்திங்கன்னா 89, 99 அந்த ரேஞ்சிலேருந்தே இருக்குது. நிறைய கடாயில் குட்டி குட்டியாகவே அழகழகாக இருக்குங்க. இந்த பால் காய்ச்சல் குக்கர் வந்து பார்த்திங்கன்னா 499 சம்திங் வருது. இதுவும் நல்ல நான்ஸ்டிக்கில் தான் இருக்குது. ரொம்ப ஹெவி குவாலிட்டியில் தாங்க இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிமார்ட்டில் கம்மி ப்ரைஸ் தான்.
குக்கர் எல்லாம் இப்போ காம்போவாக போட்டிருக்காங்க. ஸோ வந்து இங்கே இருக்க ஐட்டம்ஸ் விட நம்ம பாக்ஸ் பீஸில் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் போனீங்கன்னா இந்த குக்கர் செக்ஷன் போகாமல் நடுவில் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த செக்ஷனுக்கு போய் பாருங்கள். அப்போ தான் நிறைய கலெக்ஷன்ஸ் அங்கே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளேட்ஸ்லாம் இருக்குது. இந்த பனானா லீஃப் பிளேட்டு, அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக ஸ்நாக்ஸ் சர்வ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி பிளேட்ஸ்லாம் இருக்குது. 29, 39 ரேஞ்ச். குட்டி குட்டியாக ஒரே மாதிரி பவுல்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து 29 ரேஞ்சிலேருந்தே இருக்குங்க. இது நம்ம வந்து ஒரே மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். 29ங்கிற போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 பவுல் வாங்கிட்டால் ஒரே மாதிரி இருக்கும். வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாலும் ஒரே மாதிரி எல்லாருக்குமே சர்வ் பண்ணலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு கெச்சப் வச்சு தர மாதிரி பிளேட்ஸ்லாம் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும். நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன். 49 ருப்பீஸ்க்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நிறைய கலர்ஸில் வந்து இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சர்விங் பிளேட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் வாட்டர் பாட்டில்ஸ். இதெல்லாம் 150 தாங்க. ஜஸ்ட்டு 150க்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது இதே மாதிரி. இது மட்டும் இல்லாமல் இந்த 3 லிட்டர் 2.5 லிட்டர் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் இன்னும் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 145, 185 ரேஞ்சில் இருக்குது. இதெல்லாம் கிட்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, காலேஜ் போகிற கேர்ள்ஸ்க்கு, இந்த மாதிரி பாய்ஸ்க்கு எல்லாம் கொடுத்து அனுப்பலாம். இதெல்லாம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில். வெளியே வந்து பெயிண்ட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. கீழே இருக்கிறது எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில்ஸ் தாங்க. எல்லாமே 185, 150 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. கிட்ஸுக்குமே நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது. அது தனி செக்ஷனில் இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வெளியே எங்கேயாவது கொண்டு போகணும்னா ஒரு 20 ருபீஸ் 30 ருபீஸில் வாட்டர் பாட்டில் வேணும்னா நீங்கள் இதை வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 20 ருபீஸ் 29. அதே மாதிரி 19 ரூபாயில் கூட வாட்டர் பாட்டில் இருக்குது, சின்ன வாட்டர் பாட்டில். அதே இடத்துல வாட்டர் பாட்டில் செக்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பாட்டிலு, பால் பாட்டிலில் கழுவுற மாதிரி ப்ரஷஸ் கொடுத்துருக்காங்க. பெரிய ப்ரஷ்ஷு, சின்ன ப்ரஷ்னு நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டர் பாட்டில் கலெக்ஷன்ஸ் இங்கே மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய பேக்கில் போட்டு முன்னாடியும் வச்சுருக்காங்க. டிமார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கிறதில்ல, ஒவ்வொரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் தனித்தனியாக இப்போ மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க. அதே மாதிரி மினி ஐஸ் ட்ரேலாம் வந்து இன்னுமே இருக்குது. எப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 வீடியோக்கு முன்னாடி பார்த்த ஐஸ் ட்ரேவே இன்னுமே வச்சுருக்காங்க. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஜஸ்ட்டு 119 ரூபா தான். நல்ல ஹெவி குவாலிட்டி இருக்குங்க. ரொம்ப ஃபைபரில் தான் இருக்குது, பிளாஸ்டிக் கூட இல்லை. இதெல்லாம் ஃபைபரில் தான் இருக்குது. அதே மாதிரி குல்ஃபி மேக்கரு, வாட்டர் பாட்டில் கழுவுற ப்ரஷ்ஷு, அதே மாதிரி பால் பாட்டிலு, இந்த மாதிரி ஃப்ளாஸ்க்லாம் கழுவுற மாதிரி ப்ரஷ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட்டு 49 ருபீஸ் தான். ஸோ இதெல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இதெல்லாம் வந்து கிளாஸ் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் 99க்கு இருக்குது. இப்போ 79க்கே புது டிசைன் வந்திருக்கு. புதுசாக வந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து செல்ஃபில் வச்சுருக்காங்க. இந்த 99 வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பட் 79 கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த 29க்கு இருக்கிற கிளாஸ் பாட்டில் உண்மையாலுமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். 29க்கு உண்மையாலுமே ஒர்த்து தான். லிட் கொடுத்துருப்பாங்க குட்டியாக, மூடி போட்டு வச்சுக்கிற மாதிரி. ஸோ இது எல்லாமே நல்லா இருந்தது. அதே மாதிரி கிளாஸ்லேயே வந்து நிறைய பவுல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கிளாஸ் பவுல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி பவுல்ஸ் வந்து கீழே வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்மளால் எடுக்க முடியல. நீங்கள் போனீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், பாக்ஸில் வந்து செட்டாக வச்சுருப்பாங்க. ஒரு 6 பவுல் 8 பவுல் அந்த மாதிரி. ட்ரைப்ளே கடையில் வந்து பார்த்திங்கன்னா 799, 899, 999 ரேஞ்சில் இருக்குது. ஏன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 499 தாங்க. உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க, அக்கா இந்த குக்கரு, இந்த அலுமினிய பாத்திரம், இண்டோலிய பாத்திரம்லாம் எடுத்து காமிங்க. டிமார்ட்டில் எப்போயுமே இது மட்டும்தாங்க இருக்குது. பெரிய அளவு எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவு நிறைய பாத்திரம் வரதில்லை. ஸோ இந்த மாதிரி ட்ரைப்ளே கடாய் வித்து லிட்டோட வருது, இல்லைன்னா குக்கர், இது மட்டும்தான் இருக்குது. அப்புறம் கேசரோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரல. ஸோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எடுத்து போடுறேங்க. இப்போதைக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லிட்ரு கடாய், இல்லைன்னா வந்து 3 லிட்ரு சாதம் சமைக்கிற மாதிரி குண்டாலாம் நிறைய இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1000 மதிப்புள்ள ஒரு பெரிய கடாய் வந்து ஜஸ்ட்டு 570க்கே கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேனு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 399, 499லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இது வாங்குறதுக்கு பதிலாக நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வாங்கிடலாம். ஏன்னா அதுவும் ஒரே ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த பக்கம் போய் பாருங்கள், உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே வந்து பார்த்திங்கன்னா 399லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. கரண்டி ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதம் வடிக்கிற கரண்டி, குழம்பு கரண்டி, இந்த மாதிரி வந்து அப்படியே இருக்குது, காம்போவாக இருக்குது. ஒரு 5 கரண்டி வந்து பார்த்திங்கன்னா 150, 200 ரேஞ்சில் இருக்குது. ஒவ்வொரு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் இருக்குங்க. ஸோ எல்லாமே கம்மி ப்ரைஸில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் லைட்ரு, தேங்காய் திருவுறோம் இல்லையா, இதெல்லாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் வெஜிடபிள் வாஷ் பண்ணுறோம் இல்லையா, அந்த பேஸ்கட் இருக்குது. அப்புறம் அந்த பிரிஞ்சல், இந்த புர்த்தா செய்கிறதுக்கு வந்து சுடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பேஸ்கட்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் ஜஸ்ட்டு 140, 130, 150 அந்த ரேஞ்சில்
ப்ரைஸில் தான் இருக்குது. ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நம்ம டிமார்ட்க்கு வரதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, பிளாஸ்டிக் பாக்ஸஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு தான். நிறைய பேர் வந்து க்ராசரிஸும் வாங்க வராங்க கம்மி ப்ரைஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ க்ராசரிஸும் உண்மையாலுமே சொன்னால் ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்குது. மோஸ்ட்லி வந்து க்ராசரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க மேனுஃபேக்சரிங்லேருந்து எடுக்கிறதுனால நமக்கு ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ க்ராசரிஸ்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு மேனுஃபேக்சரிங் டேட்லேருந்து எக்ஸ்பிரி டேட் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் பொதுவாக வந்து க்ராசரிஸ் பெரிய அளவு வாங்க மாட்டேன். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லுவேன். டீ தூள், சர்க்கரை, அதுக்கப்புறம் வந்து இந்த மாவு ஐட்டம்ஸ்லாம் வாங்குவேன். கோதுமை மாவு, அரிசி மாவு, பருப்பெல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இங்கே க்ராசரிஸ் வாங்க மக்கள் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ராசரிஸ் ரொம்ப கம்மி ப்ரைஸில் தாங்க இருக்கும். இப்போ 200-300 ரூபாயிலையும் பருப்பு இருக்குது. அதே பருப்பு 99 ரூபாயிலையும் இருக்குங்க. ஸோ வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வாங்கணுங்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வந்து வாங்குவாங்க. ஸோ அதனால தான் இங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது. இந்த எக் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸஸ்லாம் வந்து ஜஸ்ட்டு 99 தான். அதே மாதிரி இந்த ஸ்பைசஸ் பாக்ஸஸ் எல்லாம் வந்து 120 ரூபா தாங்க. ஒரு 8 பாக்ஸ் வருது 120 ரூபாய்க்கு. நல்ல ஹெவி பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபைபர் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஐஸ் ட்ரேலாம் முன்ன மாதிரி தாங்க. 79, 89, 49 ரேஞ்சில் இருக்குது. குட்டி குட்டியாக இருக்கிற ஐஸ் ட்ரேலாம் வந்து பார்த்திங்கன்னா 49. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து 79. இன்னொன்று இருக்குது 119 ருபீஸில். அதெல்லாம் இன்னுமே ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நான் இந்த வீடியோவில் ஈரோடு டிமார்ட், குமராபாளி டிமார்ட் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தாங்க போட்டேன். ஏன்னா நான் அங்கே பாதி இங்கே பாதி வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ அதனால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் ஈரோட்டில் இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக குமராபாளி டிமார்ட்டில் விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே அங்கே இருக்கிற திங்ஸை விட இங்கே இருக்கிற திங்ஸ் நிறையா இருக்குது. ஈரோடு டிமார்ட் வந்து எப்படி சொல்கிறது, பெருசுன்னு தான் சொல்லுவாங்க. 3 ஃப்ளோர் இருக்குது, 4 ஃப்ளோர் இருக்குதுன்னு சொல்லலாம். பட் இங்கே ஒரே ஒரு ஃப்ளோர் தான் இருக்குது. பட் எல்லா கலெக்ஷன்ஸுமே இங்கே இருக்குதுங்க குமராபாளி டிமார்ட்டில். முக்கியமாக இங்கே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப கைண்ட்லியாக ரொம்ப அன்பாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஈரோடு டிமார்ட் அப்படி கிடையாதுங்க. ஒரு சின்ன குழந்தை ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு கீழே வச்சிருச்சுனா கூட எடுத்த இடத்துல வைக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நான் இதை வந்து நேற்று கண்ணாலேயே பார்த்தேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்டே இல்லாமல் பேசுகிறாங்க. எப்படியுமே எடுத்த இடத்துல எடுத்து வைங்க, தெரியாதா அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக அதுக்கு தான் அவங்க வேலைக்கே இருக்காங்க. நம்ம எடுத்த இடத்துல வைக்கிறது தான் நம்மளுடைய வேலை. இருந்தாலுமே குழந்தைங்க ஏதாவது தவறி வச்சிட்டா கூட மேம் வச்சுட்டாங்கன்னு வந்து ஒரு அன்பாக சொன்னால் பரவாயில்லைங்க. ரொம்ப அதிகாரம் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஈரோட்டில் இருந்தாலும் குமராபாளி டிமார்ட்க்கு வந்து பாருங்கள். அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ்லாம் உண்மையாலுமே கிட்ஸு விளையாடிட்டு இருந்தால் கூட அவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அங்கே இருக்க பால் எது எடுத்து விளையாண்டாலுமே மிரட்டெல்லாம் மாட்டாங்க. மேம் பாப்பா பாருங்கள் விளையாடுறாங்க அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர்த்து இந்த ஈரோடு டிமார்ட் மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் உண்மையாலுமே ஒஸ்ட்டாக தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் நான் ஈரோடு டிமார்ட்டில் எதுவுமே வாங்கலைங்க. நான் வந்து குமராபாளி டிமார்ட்கே வந்துட்டேன். ஏன்னா எங்கள் ஊர் டிமார்ட் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு பெஸ்ட்டு. ஸோ அங்கேயே வந்துட்டு நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம், க்ராசரிஸும் வாங்கிக்கலாம்னு வந்துட்டேன். ஸோ நீங்கள் ஈரோட்டில் இருந்தீங்கன்னா ஒன்ஸ் கண்டிப்பாக குமராபாளி விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் சில்ட்ரன்ஸை கூட்டிகிட்டு வந்து எப்படி இருக்குன்னு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். நான் இதை உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு ஒவ்வொரு டிமார்ட் வீடியோலையும் எனக்கு ஒவ்வொரு மெசேஜ் வரும். ஸோ அதை வந்து வீடியோவில் கன்வே பண்ணுங்கள் சிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, ஒரு தடவை 2000க்கு ரைஸ் வாங்கிட்டாங்க. பட் அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான், 400-500 ரேஞ்சு தான். ஸோ அவங்க பில் தெரியாமல் பே பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் செக் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணிட்டு வந்துட்டோன்னு. திருப்பி கேட்டதுக்கு அவங்க தரலன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே டிமார்ட் வரவங்களுக்குலாம் நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் என்ன பொருள் வாங்கினாலுமே அங்கேயே நின்று பில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஏன்னா திருப்பி அவங்க தரமாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மேபி நீங்கள் அப்போயே செக் பண்ணி கேட்டிருந்தா கூட திருப்பி கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து போயிட்டு அடுத்த நாள் தான் செக் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அதனால் கொடுக்கல. நீங்களும் வந்து என்ன பொருள் வாங்கினாலுமே டிமார்ட் பில் போடும்போதே எல்லாம் கரெக்டாக இருக்கா, பில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு போங்க. ஏன்னா திருப்பி நம்ம போய் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ பில் மட்டும் கரெக்டாக செக் பண்ணி வாங்கிக்கோங்க. எனக்கு வர நிறைய கமெண்ட்டில் எங்கள் ஊர் டிமார்ட்டில் இந்த பொருள்லாம் இல்லை சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக அந்த மந்த் ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 நாள் கழித்து போனீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து புதுசாக வச்சுருப்பாங்க. ஏன்னா 5 to 10ஆம் தேதிக்குள்ளே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க. எல்லா டிமார்ட்லேயும் அப்படி தான் தீந்துரும். கலெக்ஷன்ஸ்லாம் தீர தான் கொண்டு வருவாங்க. ஸோ வந்து நான் சேலம் டிமார்ட் வந்து கண்டிப்பாக எடுத்து போகிறேன். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தீங்க சேலம் டிமார்ட் எடுத்து போடுங்க சிஸ்டர்னு. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் போடுறேங்க. அதே மாதிரி நீங்கள் கிச்சனுக்கு வந்து இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ்லாம் வாங்கணுன்னா சக்தி மசாலாலாம் வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸ்லேயே கிடைக்கும். இந்த சாம்பார் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் இது எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங்லேருந்து எடுக்கிறதுனால நமக்கு கம்மி ப்ரைஸ்க்கு கிடைக்கும். அதே மாதிரி டீ தூள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ டீ தூள் வந்து பார்த்திங்கன்னா 381 ரூபா தான். நான் எப்போயுமே 1/2 கிலோ டீ தூள் வந்து பார்த்துட்டு தான் வாங்குவேன். அது வந்து 490 ரூபாய்க்கு மேலே இருக்கும். பட் 380 ரூபா, கிட்டத்தட்ட 100 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்கும். காஃபி தூள் ஆகட்டும், டீ தூள் ஆகட்டும் இதெல்லாம். ஸோ நான் போன உடனே 1/2 கிலோ டீ தூள் எடுத்துக்குவேங்க.
பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முந்திரிலாம் நல்லாயிருக்கும். 500 ருபீஸ் வரும் அரை கிலோ முந்திரி. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். வால்நட்லாம் பார்த்திங்கன்னா 1300 வருது, 750 கொடுக்குறாங்க 1 கேஜி. இதை வந்து நம்ம உடச்சி சாப்பிடும்போது உள்ளே இருக்க நட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ வந்து வால்நட் வாங்கும்போது இந்த மாதிரி ஷெல்லோடு இருக்கிறத வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் ஆனாலும் சிக்கு வாடை அடிக்காமல் இருக்கும். வால்நட் வாங்கி வச்சாவே நமக்கு சிக்கு வாடை அடிச்சிடும். இந்த ஷெல்லோட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வருங்க. அதே மாதிரி தான் பிஸ்கெட் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் தான் இருக்கும். எப்பயுமே இருக்கும், இப்போ மட்டும் இல்லைங்க, எப்பயுமே இருக்கும். நிறைய பேர் வந்து எல்லா டிமார்ட்லேயும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஒரு டிமார்ட்டை விட ஒரு டிமார்ட் வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சேலம் டிமார்ட் வந்து நான் கண்டிப்பாக போடுறேன். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து டிமார்ட் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ், முக்கியமாக நான் ரெசிபி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வீடியோ பார்க்குறீங்களே தவிர்த்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சரி, ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் தானே, எனக்காக பண்ணிவிடுங்க. இப்போ வந்து கீமா டேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 150, 120 இந்த ரேஞ்சிலேருந்தே இருக்குது. 99 ரேஞ்சிலேருந்து கீமா டேட்ஸ்லாம் இருக்குங்க. பாக்ஸ் டேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 150, 190 அந்த ரேஞ்சில் வரும். கவரில் இருக்க டேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 99 ரேஞ்சிலேருந்தே இருக்குது. அதே மாதிரி மேகி, சாஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாஸு, கெச்சப் எல்லாமே வந்து வெளியில் வாங்குறத விட நம்ம டிமார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேபி 11 ரூபா, 10 ரூபா இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வரும். சின்ன ப்ராடக்ட் தாங்க, ஜஸ்ட் இது வந்து 50 ருபீஸ் தான். அதுலேயே வந்து 14 ரூபா, 15 ரூபா டிஸ்கவுண்ட் வரும். ஸோ நமக்கு வந்து ஒவ்வொரு பொருள் வாங்கினாலுமே ஒவ்வொரு பொருள்லேயும் நமக்கு 10 ரூபா, 20 ரூபா சேவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. துணி துவைக்க யூஸ் பண்ணுற சோப்பையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4 லிட்டர் 5 லிட்டரில் ஒட்டுக்காக இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 399 ரூபா, 299 ரூபா இந்த ரேஞ்சிலேருந்தே இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப கம்மி ப்ரைஸில் தாங்க இருக்கும். பாத்திரம் கழுவுற லிக்விடும் அதே மாதிரி தான். சோப் பாரு, லிக்விடு நிறைய இருக்குது. எக்ஸோ, விம்பார் இந்த மாதிரி நிறைய இருக்குது. எல்லாமே ஆஃபரில் தான் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் வாங்கும்போது கூட நமக்கு நிறைய சேவிங்ஸ் ஆகுங்க. அதனால தான் டிமார்ட்க்கு நிறைய பேர் கிராசரிஸ்க்காகவே வராங்க. இந்த ஒயிட் கலர் ஷர்ட் வந்து XXL 299க்கு உண்மையாலுமே ஒர்த்து தாங்க. இந்த ஷர்ட்ஸ்லாம் ஜஸ்ட்டு 199 தான். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே XXL. காட்டன் மட்டும் இல்லாமல் நிறையா சாஃப்ட் காட்டன் மெட்டீரியல் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 299. இந்த ஷர்ட்லாம் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து நான் வாங்கிட்டேன். கிட்டத்தட்ட 2-3 ஷர்ட்ஸ் வந்து ஒரே மாதிரி வந்து ரொம்ப சாஃப்ட் ஃபேப்ரிக்கில் இருந்தது. 299க்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கேர்ள்ஸ்க்கு க்ராப் டாப்ஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. இதெல்லாமே வந்து க்ராப் டாப்ஸு கூடவே வந்து டிஷர்ட்ஸ்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஜீனுக்கு போடுற மாதிரி, ஸ்கர்ட்க்கு போடுற மாதிரி, அதே மாதிரி லாங் டாப்ஸு, ஜெக்கின்ஸு, ஜீன்ஸு, ஜோகர்ஸுன்னு நிறைய வச்சுருக்காங்க. எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் அங்கே இருக்குது. இப்போது பெரிய பெரிய மால்லலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருந்துச்சுங்க. இப்போ நம்ம எப்படி ஜுடியோ, மேக்ஸ்லலாம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிமார்ட்லேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் காமிக்கிறது வந்து கொஞ்சம் தான், ஆனால் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த டிமார்ட் வந்து நம்ம குமராபாளையத்தில் இருக்குங்க, நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில். இந்த டிமார்ட்டில் கேர்ள்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, பாய்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்ட்டு, ஷார்ட்ஸுன்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. கேர்ள்ஸ் பாய்ஸ்க்கு தான் முக்கியமாக நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. கிட்ஸுக்கெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாங்க இருக்குது. நீங்கள் வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியாக வாங்கணுன்னா டிமார்ட் விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் ஜுடியோ, மேக்ஸ் இந்த மாதிரி போகிறதுக்கு பதிலாக ஒன்ஸ் டிமார்ட்டில் போய் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ப்ரைஸ்லேயே நல்ல ட்ரெஸ் வாங்கலாம். செருப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ்க்கு தான் இந்த தடவை இருந்துச்சு. கேர்ள்ஸ்க்கு வந்து நிறைய அளவு ஸ்லிப்பர்ஸ்லாம் கொண்டு வரல. பாய்ஸ்க்குலாம் வந்து இந்த 8, 9 இந்த ரேஞ்சில் இருக்கும் இல்லையா, அந்த சைஸ்லலாம் ஸ்லிப்பர்ஸ் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி ட்ராவல் பேக்ஸ்லாம் வந்து இந்த தடவை ஆஃபரில் போட்டிருந்தாங்க. நீங்கள் பாஸ்மதி ரைஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக டிமார்ட்டில் கம்மி ப்ரைஸ்க்கு பாஸ்மதி ரைஸ் இருக்குங்க. லூஸ்லேயும் இருக்கும், இந்த டின்னில் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கேயும் போட்டு வச்சுருப்பாங்க. இல்லை கவர்லேயே இருக்கும். இந்த தாவத்து, இந்தியா கேட் இந்த மாதிரி நிறைய பிராண்டட் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 50 to 60 ரூபா டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்கும். மாவு எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து கடையில் வாங்குறத விட ரொம்ப கம்மி ப்ரைஸில் இருக்குங்க. இப்போ பார்க்குறது எல்லாமே கேர்ள்ஸ்க்கான டிஷர்ட்ஸ் தான். ஜஸ்ட்டு 199 தான். ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. 99லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் வந்து 199லேருந்தே இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் டிசைன் கொடுத்து நல்லா இருக்குது. சும்மா எம்டியாக இருக்கிற டிஷர்ட்ஸ்லாம் வந்து 99லேருந்தே இருக்குது. இதில் குக்கர் காம்போஸ், நிறைய குக்கர் வந்து இந்த மாதிரி காம்போஸில் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், 3 குக்கர் சேர்த்தி வெறும் 1949 ரூபா தான். 3000 ரூபா மதிப்புள்ள குக்கர். இதெல்லாம் வந்து சூர்யா மட்டும் இல்லைங்க, பீஜியான், பட்டர்ஃப்ளை, வண்டர் செஃப்னு சொல்லிட்டு நிறைய பிராண்ட்ஸில் நிறைய குக்கர் வச்சுருக்காங்க. குக்கர்லாம் வந்து ஒரே பக்கம் இல்லாமல் வெவ்வேறு பக்கம் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச குக்கர்ஸாக வாங்கிக்கோங்க. ஜஸ்ட்டு 999லேருந்தே ஸ்டார்ட்
ஸ்டார்ட் ஆகுது. குக்கர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 999லேருந்தே பட்டர்ஃப்ளை குக்கர் இருக்கும் இல்லையா, 1 லிட்டர் குக்கர், அதெல்லாம் வந்து 999லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது இங்கே என்ன ஆஃபர் இருக்குது, நார்மல் ப்ரைஸ் தான் சொல்கிறீங்க, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே முக்கால்வாசி ஆஃபரில் தான் இருக்கும் எல்லா ப்ராடக்ட்ஸுமே. டிமார்ட்டில் வாங்குறவங்களுக்கு தெரியும் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கிறதுனால தான் டிமார்ட்டில் இவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. மென்ஸுக்கான ஷர்ட்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ வந்து இதெல்லாம் நான் வந்து ஷார்ட்ஸில் எடுத்துட்டேன். ஸோ போர்ட்ரேட்டாக எடுத்ததுனால என்னால் லேண்ட்ஸ்கேப் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ண முடியல, ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பாய்ஸ்க்கு கலெக்ஷன்ஸ் அவ்வளோ இருக்குங்க. என்னால் வந்து ஒரே வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட்டாக தனியாக பிரித்து போடுறேன். ஸோ உங்களுக்கு நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக இந்த காஃபி மக்ஸ் பக்கம் ஒரு தடவை போயிட்டு கிளம்பிட்டோங்க. காஃபி மக்ஸ்லாம் வந்து எப்பயுமே இருக்கும் இல்லையா கிளாஸில், ஸோ அதே தான் நிறைய இருந்துச்சு. எப்பயுமே இருக்கிறத விட கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து மாறி மாறி வரும். எப்பயுமே ஒரே மாதிரி டிசைன்ஸ் வராமல் இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருந்தது. ஸோ எல்லாமே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. எல்லா காஃபி மக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 49, 59, 69லேருந்து இருக்குது. இந்த பெரிய மக்லாம் வந்து பார்த்திங்கன்னா 99, 89, 110 இந்த மாதிரி இருக்கும். ஸோ நிறைய இருக்குது. கிட்ஸுக்கெல்லாம் வந்து ஜூஸ் குடிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி லிட் போட்டு கிளாஸ்லேயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக போனீங்கன்னா ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். கிளாஸ் ஐட்டம்ஸும் இந்த தடவை நிறைய வந்திருக்கு. வெறும் 99 ரூபாய்க்கே கிளாஸ் காஃபி குடிப்போம் இல்லையா, காஃபி ஜூஸ் குடிக்கிற மாதிரி கப்ஸ் எல்லாம் செட்டாக வந்திருக்கு. இங்கே இல்லைங்க, எல்லாம் பாக்ஸ் ஐட்டம்ஸில் இருக்குது. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரேக்கில் அடுக்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் தேடினீங்கன்னா கிடைக்கும். ஏன்னா ஒரு பொருளுக்கு மேலே ஒரு பொருள் அடுக்கி வச்சுருக்கிறதுனால நமக்கு தெரியாது. நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். எல்லாமே கம்மி ப்ரைஸில். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 400, 300 ரேஞ்சில் இருந்திருக்கு. இன்னுமே 99 ரேஞ்சிலலாம் உள்ளே இருக்கும். நான் வந்து உள்ளே இருந்து தான் நிறைய ப்ராடக்ட்ஸ் எடுத்தேன். ஸோ வந்து நிறைய இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தேடி கம்மி ப்ரைஸில் எடுத்துக்கோங்க. ஏன்னா டிமார்ட்டில் இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிறது தான் வெளியே இருக்கும். உள்ளேலாம் வந்து சின்ன சின்ன 99, அப்புறம் 120, 200 ரேஞ்சில் இருக்கிறதெல்லாம் வந்து உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம தேடி எடுத்தால் நிறைய ப்ராடக்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ ஃபைனலாக கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்த்துட்டு க்ராசரிஸ் என்ன வேணுமோ வாங்கிட்டு நாங்கள் கிளம்பி. நீங்களும் க்ராசரிஸு இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும்னா கண்டிப்பாக நம்ம குமராபாளையம் டிமார்ட் விசிட் பண்ணி பாருங்கள். ஈரோட்டில் இருந்தீங்கனாலும் ஒன்ஸ் கண்டிப்பாக குமராபாளையம் வந்து பாருங்கள். அங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் அப்படியே இங்கே இருக்குங்க. ஏன்னா நான் போய் பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு தான் வந்து நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு என்னென்ன வாங்குனீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிமார்ட் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் பஜாரில் என்ன ஆஃபர் போடுறாங்கங்கிறதையும் போடுவேன். அமேசான் ஆஃபர் வீடியோஸும் போடுவேன். முக்கியமாக நம்ம சேனலில் ரெசிபி வீடியோஸ் போடுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.